கூடல் டிவி அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஊர் சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு விசேஷங்களும் நம்ம சேனலில் வர நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளம் பிரபல தொழிலதிபர் சைனி ஸ்டோர் திரு ஜான்சன் மற்றும் உஷா தம்பதிகளின் மகள் அபிஷா அவர்களுக்கும் கூடன்குளம் கிழக்கு பகுதி கஸ்தூரி ரங்கபுரத்தின் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் திரு வில்சன் ஆசிரியர் திருமதி ஜெல்டோ வில்சன் ஆசிரியை அவர்களின் மூத்த மகன் கனடாவில் பணிபுரியும் திரு ஜபர்சன் அவர்களுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து மாபெரும் நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது. தற்போது கடந்த 13, 14 ஆகிய 2 தினங்களிலும் 13ஆம் தேதி இரவு CSI ஆலய சார்பாக இரு வீட்டார் திருமண ஜபக்கூட்டம் இதே மண்டபத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் 14/8/2026 காலை இதே மண்டபத்தில் மணமகள் வரவேற்பு, மணமகன் வரவேற்பு மற்றும் மணமகளுக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியானவை சிறப்பாக நடைபெற்று காலை 11:30 மணி அளவில் கூடன்குளம் CSI ஆலயத்தில் வைத்து தாலிகட்டு ஆராதனை மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனை நாம் ஜீசஸ் டாக்ஸ் டிவியில் லைவாக ஒளிபரப்பியிருந்தோம். இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மணமகன் ஜபர்சன் அவர்களை வரவேற்க மணமகள் எப்படி மண்டபத்திற்குள் வந்தார் மற்றும் அவருடைய உறவினர்கள் எப்படி வந்தார்கள், மணமகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கப்பட்டு அவர்களை மேடைக்கு அழைத்து சென்றார்கள் என்பதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். மண்டபம் இதுவரை இல்லாத அளவு மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் திருமண வரவேற்பு விழா மேடையும் 13ஆம் தேதி இரவு ஒரு அழகிலும், 14ஆம் தேதி காலை ஒரு விதமான அழகிலும், இரவு வேறு விதமான அழகிலும் என 3 மாடல்களில் இந்த வரவேற்பு விழா மேடையை சிறப்பாக அமைத்திருந்தார்கள். திருநெல்வேலியைச் சேர்ந்த நண்பர்கள் அவர்களுக்கு நமது கூடல் டிவி சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது 13ஆம் தேதி இரவு திருமண ஜபக்கூட்டத்திற்காக மிக சிறப்பான முறையில் டின்னர் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த டின்னரை தயாரித்தவர்கள் பண்டாரக்குளம் ராஜன் மாஸ்டர் அவர்களும் மற்றும் இதை கேட்டரிங் எடுத்து செய்தவர்கள் கன்னியாகுமரி சாப்பாடு கார்த்திக் குமார் அவர்களும் இதை முன்னின்று செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். இரவு டிஃபனாக முட்டை தோசை மற்றும் சிக்கன் மற்றும் சப்பாத்தி, ஆப்பம் என அருமையாக ஏற்பாடு செய்து தந்திருந்தார்கள். மணமகனும் மணமகளும் மணமகன் வேட்டி சட்டையிலும் மணமகள் அருமையான சேலையிலும் அவர்களது குடும்ப பெண்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டிருந்தார்கள். இத்துடன் கல்யாண ஜபக்கூட்ட விழா சிறப்பாக நடைபெற்று மறுநாள் காலை 8:30 மணி அளவில் காலை உணவாக இட்லி, பூரி மற்றும் கேசரி போன்ற உணவு வகைகள் இருந்தன. நாமும் காலை 8:30 மணி அளவிலே சென்றுவிட்டு மாப்பிள்ளை வரவேற்பு மற்றும் மணமகள் சீர்வரும் நிகழ்ச்சியை கவர் செய்வதற்காக மண்டபத்தில் இருந்தோம். மண்டபத்தில் மணமகனை வரவேற்பதற்காக மணமகனின் பெரியப்பா, சித்தப்பா மற்றும் மாமா என அனைவரும் கோட் ஷூட்டில் காத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அண்ணன் ஜெய்சுந்தர் அவர்கள் மற்றும் தொழிலதிபர் ரவி செல்வன் அவர்கள், அவருடைய மகன் ராஜேஷ் அவர்கள் ஆகியோர் இணைந்து முதலில் மண்டபத்திற்கு வருகை தர இருக்கும் மணமகள் அபிஷாவின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இதோ மணமகளின் கார் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மணமகளின் கார் மண்டபத்தின் வாயிலுக்குள் நுழைகிறது. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரமாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரமாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. இதோ மணமகள் அபிஷா காரிலிருந்து இறங்கி மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள
வரவேற்பு விழா மேடைக்கு சென்று அனைவருக்கும் வணக்கம் வைத்து மணமகனுக்காக மணமகள் அறைக்கு சென்று காத்து கொண்டிருப்பார்கள். அந்த நிகழ்ச்சியை மட்டும்தான் நாம் இந்த வீடியோவில் பதிவேற்றியிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவாக மணமகன் வரவேற்பு விழாவும் அதனைத் தொடர்ந்து மணமகள் சீர்வரும் விழாவும் நம்முடைய கூடல் டிவி அல்லது கூடல் பிளாக்ஸ் சேனல்களில் இடம்பெறும். கண்டிப்பாக பார்க்க மறவாதீர்கள். இனி இசையோடு இந்த விழா முழுவதையுமாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து நமது கூடல் டிவியை எனும் வளர்த்து விடுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல, ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல. அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல, ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல. கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து, கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கிடைக்கும் என்று அவர் கனவு காணல, கிடைக்கும் என்று அவர் கனவு காணல. ஒரு ராஜா மகனுக்கு மணமகளின் வருகையை பார்த்து கொண்டே அடுத்து வர இருக்கும் மணமகன் ஜபர்சன் அவர்களின் வரவையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ மணமகனை வரவேற்க திரு நெல்லை ராஜேஷ் அவர்கள் வந்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து திரு ஜாக்சன் அவர்களும் இங்கே வருகை தர உள்ளார்கள். கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரமாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவு. இதோ ஜாக்சன் அவர்கள் புல்லட்டில் வந்து கொண்டிருக்கின்றார். இது மணமகனை வரவேற்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள். தனது பேத்தியின் திருமணத்தை பார்ப்பதற்காக அப்பாத்துறை ஸ்டோர் உரிமையாளர் திரு சந்திரபாண்டியன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதோ மணமகள் இப்போது மண்டபத்திற்குள் தனது சொந்தம் பந்தங்களோடு வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. இளைஞர்களே, இந்த குடன்குளம் திரு ஜான் அவர்களின் மகள் அபிஷா மற்றும் வில்சன் அவர்களின் மருமகள் அபிஷா அவர்களின் வரவேற்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான குடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம். மீண்டும் மணமகன் ஜபர்சன் வரவேற்பு விழாவில் சந்திப்போம்.